முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தமிழகத்திலே இல்லாத பிரச்சனைய கற்பனையா மக்கள் மத்தியிலே கிளப்பி விட்டு தமிழகத்தில் ஒரு கொந்தளிப்பை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் நினைப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா பார்லிமெண்ட் கன்ஸ்டிட்யூன்சி டீலிமிட்டேஷன் பத்தி பிரதமர் சொல்லியிருக்காரா அல்லது அரசாங்கம் சொல்லியிருக்கா இல்ல மாண்புமிகு ஜனாதிபதி சொல்லியிருக்காங்களா இல்ல பார்லிமெண்ட் தேர்தல் கமிஷன் சொல்லி இருக்கா? ஒண்ணுமே இல்லாத பொழுது டீலிமிஷன் பத்தி பேசுறது உண்மையிலேயே மோசடி வேலை. இதுல ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட தேவையில்லை. ரெண்டாவது, எதுக்கெடுத்தாலும் சர்வ கட்சி கூட்டம் சமபந்தி போஞ்சனம், இது என்ன வேலை? ஆகவே மக்களை ஏமாற்றி திசை திருப்புகின்ற ஸ்டாலினுடைய செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ரெண்டாவது, தமிழ் மொழிக்கு ஆபத்தை முதலமைச்சர் குடும்பத்தாலங்கிறேனா? நீங்க ஹிந்திய வளர்த்து தமிழை அழிக்கிற சன்ஷைன் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்க. முதல்ல மாண்பும் முதல்வருக்கு தமிழ் பற்று எள்ளுமுனை அளவேனும் இருக்குமானால் அந்த சன்ஷைன் பள்ளிக்கூடத்தை மூடி சொல்லல, உங்க தகப்பனார் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி கூடமா மாத்துங்க. இல்லைன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் குடும்பத்திற்கு தமிழை அழிப்பதுதான் நோக்கம், தமிழ் பற்று கிடையாது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். சீமான் இப்ப தமிழக அந்த இவரை கைது பண்ணாங்கல்ல, சீமானோட பாதுகாவலர் அவங்களோட இதெல்லாம், அது எப்படி அந்த நடவடிக்கை? காவல் ஆய்வாளரின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீங்க நோட்டீஸ சர்வ் பண்றதுன்னா என்ன? வீட்டுல ஒட்டிட்டு போனாலும் முடிஞ்சு போச்சு, ஒட்டிட்டு போக வேண்டியதானே, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எதுக்கு போறீங்க? ஆகவே இந்த அரசாங்கம், ஏன்னா ஈவே ராமசாமி நாயக்கரை சரியான முறையில சீமான் அவர்கள் விமர்சித்து வர்றதுனால ஈவே ராமசாமியின் கைக்கூலிகள் இந்த மாதிரி மோசமான நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க நடவடிக்கை. இப்ப சீமான் அவர் மேல இந்த குற்றச்சாட்டு, அவர் அதாவது வந்து இப்ப பெண்கள் வச்சுக்கிட்டு பெண்கள் பேசுறாரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், கோர்ட்டில் இருக்கிற கேஸு சட்டப்படி நீதிமன்றம் நடத்தட்டும். ஆனால் எல்லாரோட கவனத்துக்காக சொல்றேன், சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் தி கான்சென்சுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ அடல்ட்ஸ் இஸ் நாட் எ கிரிமினல் ஆக்ட்னு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதனால சட்டம் அதோட கடமை செய்யட்டும். ஆய்வாளர் என்னத்துக்கு அதிக்கிரமத்தில் ஈடுபடணும்? ஆகவே இந்த அரசாங்கம் அவங்களால தாங்க முடியல. ஈவே ராமசாமி நாயக்கரோட பொய் உருவத்தை கொஞ்சம் கொஞ்சமா சிதைத்து கொண்டு இருக்கிறார் சீமான். அதனால நீங்க அனாவசியமா அவரை இந்த மாதிரியா கொடுமைப்படுத்துறீங்க. இது தப்பு. நன்றி நன்றி. நேரம் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பாலியல் குற்றம், அதே மாதிரி ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இது வந்து தொடர்ச்சியா இருக்கு. இதுக்கு ஏதாவது முற்றுக்கட்டை இருக்கா? இல்ல, இதுக்கு காரணம் யாரு? முதல்ல ஆட்சிக்கு வந்த உடனே இந்த திராவிடியன் ஸ்டாக் 67ல என்ன வேலை செஞ்சீங்க? எல்லா பள்ளிக்கூடத்திலையும் நீதி போதனை வகுப்பை கேன்சல் பண்ணீங்க. அறம் செய்ய விரும்புங்கிறத எடுத்தீங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்ங்கிறத எடுத்தீங்க. ஆகவே தீய சக்திகள் ஆட்சிக்கு வந்த காரணத்தால் 67ல இருந்து சோஷியல் நன்னடத்தை கெட்டு போச்சு, வீணா போச்சு. திராவிடியன் ஸ்டாக்க தமிழ்நாட்டில இருந்து அடித்து விரட்டாமல் இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பாலியல் வன்முறையை நிறுத்த முடியாது.